நம்ம அதிர் சார் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில உருவாகி இருக்கும் குட் பேட் அக்லி படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த சூழல்ல இந்த படம் பாத்தீங்கன்னா 500 கோடி கலெக்ஷன் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்காக சொல்லப்படும் 5 காரணங்களை இப்போது இந்த பதிவுல பார்க்கலாம். முதலாவதாக அஜித் சாருடைய படம். அஜித் சாருக்கென்று மாஸ் ஆடியன்ஸுமே இருக்காங்க. அதோடு இந்த படத்துல அப்பா மகன் அப்படின்னு அஜித் சார் இரட்டை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஆகையால் அஜித் சாருக்காகவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கும். அடுத்ததாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அவர் கடைசியாக இயக்கிய மார்க் ஆண்டனி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. இதனை தொடர்ந்து மூன்றாவதாக குட் பேட் அக்லி படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல திரையிடுறாங்க. இதனால கண்டிப்பாக கலெக்ஷன் அள்ளும். அடுத்தபடியாக இந்த படத்துடைய முதல் சிங்கிளான ஓஜி சம்பவம் பாடல் வெளியாச்சு. இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் இசையமைத்துள்ள நிலையில அவருடன் ஆதிக் ரவிச்சந்திரன் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. இதுவுமே ரசிகர்களிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது. கடைசியாக குட் பேட் அக்லி படத்துடைய முதல் 20 நிமிட காட்சிகள் மிரட்டும்படி இருக்காம். வேற லெவல்ல அந்த காட்சிகளை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் செதுக்கி இருக்காராம். இது எல்லாத்தையுமே தாண்டி 6வதாக ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் இந்த படத்தை தமிழகத்துல விநியோகம் செய்ய போற ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம். இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய அடுத்தடுத்த படங்களை கைப்பற்றி வராங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தையுமே இவங்க தான் வாங்கியிருக்காங்களா. சோ படத்துடைய ரிலீஸிற்கு முன்னாடியே படம் 500 கோடி வியாபாரமாக உள்ளதாக ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்துடைய ஓனரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிவிச்சிருக்காரு. ஆகையால இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ரெட் ஜெயின்டுடைய ப்ரொமோஷனை நம்ம சொல்லவா வேண்டும். கண்டிப்பாக படத்தை வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணி அதனை மிகப்பெரிய வசூலை கொடுக்கும் அளவிற்கு செய்து விடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.